வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஒரு பெரும் விவசாய துயரம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து பருவமழை பொய்ததால் ஏராளமான விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கடந்த மாதத்திலும் அதற்கு முந்தைய மாதத்திலும் தமிழகத்தை ஒழுக்கிய செய்தி என்பது விவசாயிகளுடைய துயரம். தொடரும் துயரத்துக்கு நிவாரணம் கேட்டு ஏராளமான அளவில் ஆங்காங்கே போராட்டங்களும் கரிசனமான குரல்களும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு ஒன்று பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கிறது. 82 விவசாயிகள் இறந்து போயிருக்கிறார்கள். அதில் 30 பேர் தற்கொலை செய்து கொண்டதை மாவட்ட அளவில் நிர்வாகிகள் கண்டறிந்தார்கள் ஆட்சியர்கள் நடத்திய விசாரணையில். அதில் பலருக்கு 52 பேர் இறந்து போனதற்கு வயது மூப்பு, முதுமை காரணம், மாரடைப்பு, நீண்டகால உடல்நலக்குறைவு இவைதான் காரணம் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போது எழக்கூடிய கேள்வி, தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஒரு விவசாய துயரமே இல்லை, விவசாய துயரம் காரணமாக பருவமழை பொய்த்து வறட்சி, பஞ்சம், இதன் காரணமாக கடன் தொல்லைக்கும் பயிர் கருகியதும் கண்டு நிலைகுலைந்து போய் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற வாதம் ஒருபுறம் முன்வைக்கப்பட்ட சூழலில் விவசாயிகள் வறட்சியின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை, விவசாய சிக்கல் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது உண்மையை மூடி மறைக்கக்கூடிய முயற்சியா அல்லது பழியை ஏன் ஏற்க வேண்டும் என்று கருதக்கூடிய மனோபாவமா, இல்லை விவசாயிகள் தற்கொலை என்பதே இல்லை, எந்த காரணத்திற்காக விவசாயி இறந்தாலும் பயிர் கருகியது காரணமாகத்தான் இறந்து போனார்கள் என்று இட்டுக்கட்டி சொல்கிறார்கள் என்கிற வாதத்தை தமிழக அரசும் ஏற்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தனவேல் அவர்கள், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகி திரு பே. சண்முகம் அவர்கள், காவிரி விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த கிரிதரன் அவர்கள், இவர்களோடு சேலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு ஆகியோர். வணக்கம். ஒரு நீதிமன்ற வழக்கு அப்படின்னு பொதுநல வழக்குக்கு ஒருத்தர் போகிறார். இதற்கு பரிகாரம் விவசாயிகளுடைய துயரம் இருக்கிறது, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருக்குது, தமிழ்நாட்டில் இப்போது உக்கிரமடைந்திருக்கிறது. விவசாயிகள் தற்கொலைக்கு மாநில அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்தன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறப்ப மாநில அரசு இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறது. விவசாய தற்கொலை விவசாயிகள் பிரச்சனைக்காக அல்ல, வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. பொதுவாக அரசு நிர்வாகத்தில் நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்ன்ற முறையில் இது மாதிரியான பிரச்சனை வரும்போது டினையல் மோட்லேயே கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போதும் இருக்குமா? இப்படி ஒன்று இல்லை அப்படின்னு மறுக்கிறதுல கவனம் செலுத்துமா? இல்லை உண்மைதான் திறந்த மனதோட பார்த்து அதில் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு மிகைப்படுத்தல் இருக்குது, எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் மைண்டடாக அணுகுவாங்களா? எதனால் இப்படி ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாங்க? அதாவது ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற ஒரு அரசு விவசாயிகளுடைய பிரச்சனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்பதை நம்ப முடியாது. புரிந்து கொள்ளாதது போல் நடிக்க முயல்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். உச்சநீதிமன்றம் விவசாயிகளுடைய பிரச்சனை முழுமையாக புரிந்து கொண்டு நீங்கள் தற்காலிக தீர்வாக நிவாரணம் வழங்குவதோ அல்லது இறந்து போனவர்களுக்கு கொடுக்கின்ற சில தொலைகளினாலோ விவசாயிகளுடைய தற்கொலை நின்று போவதில்லை. ஏன் இப்பிரச்சனை தொடர்கிறது, இதற்கு நீண்ட காலமாக நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்போகிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சரியான கேள்வியை எழுப்பியது. அதுபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் நாகமுத்து அவர்கள் அடங்கிய அதில் தெளிவாக இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, இதில் மத்திய அரசிற்கும் பங்கு இருக்கிறது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வேளாண்மை என்பது மாநில அரசினுடைய சப்ஜெக்ட் என்று தப்பித்து கொள்ளக்கூடாது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை பரிந்துரையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விகளை ஒரு பக்கபலமாக வைத்துக்கொண்டு அரசு இன்னும் இதை தெளிவாக அணுகி இருக்க வேண்டும். அரசு இதை மறுப்பதன் மூலம் தமக்கு நலம் கிடைக்கும் என்று எண்ணினால் இது தவறான அணுகுமுறை, தவறான கொள்கை. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மகாராஷ்டிரா இந்தியாவிலேயே அதிகமான விவசாயிகள் தற்கொலை நிகழ்வு, ஒரு வளர்ந்த மாநிலத்திலே அதிகமான விதர்பா பகுதி, அதே போல் மத்திய பிரதேசம், தென் தெலுங்கானா பகுதி, ஆந்திர பகுதியிலே இப்படி தற்கொலை நிகழ்வுகளை அவர்கள் முறையாக பதிவு செய்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரசு இந்த நீங்கள் சொல்கிறீர்கள் மறுக்கின்ற இந்த போக்கு
இதை தொடங்காலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் முன்னாள் முதல்வர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுகின்ற வரை தமிழ்நாட்டிலே ஒரு விவசாயினுடைய தற்கொலை நிகழ்வு கூட பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் உண்மை, 2 ஆட்சியிலும் சரி. ஏனென்றால் இந்த அரசுகள் விவசாயிகளுடைய தற்கொலையாக பதிவு செய்வதை விரும்பவில்லை. கௌரவ பிரச்சனை நினைச்சுக்கிறாங்க. இதை ஒரு வரட்டு கௌரவமாக எண்ணிவிட்டார்கள். இல்ல, விவசாயிகள் தற்கொலை என்பது ஒரு எதிர்பாராதது, வருந்தக்கூடியது, துயரம் தருவது, தவிர்க்க வேண்டியது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் இறந்துடுறாங்க, நெருக்கடிகள், அதுக்கு நேரடியா அரசை குற்றம் சாட்ட முடியலன்னா கூட இயற்கையின் இடர்பாடு அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. ஏன் அதை ஏற்றுக்கொள்ற மனநிலை வராது? ஒரு பொறுப்புள்ள அரசு என்பது சில நேரத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை மீறி சில அசம்பாவிதங்கள் நடக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் என்ன தீர்வு காணப் போகிறோம் என்பதை தெளிவாக சொல்லுகிற திண்மை வேண்டும். ஆனால் தமிழகத்திலே கடந்த காலங்களில் அது திண்மை இல்லை. டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஊடகங்களிலே வலுவாக நிலைமையை பார்த்து எல்லா ஊடகங்களும் இந்த செய்திகளை பரப்பின பிறகு தமிழக அரசு ஒப்புக்கொண்டு இல்லை எண்ணிக்கையில் தான் வித்தியாசம், அவர்கள் பொதுமக்கள் மத்தியிலே 300க்கும் மேற்பட்டு சொன்னார்கள் என்றால், அரசுக்கு வந்திருக்கிற அறிக்கையிலே 100க்கும் மேற்பட்டு சொன்னார்கள் என்றால் அதில் 12, 22 என்று இந்த எண்ணிக்கையில் தான் சொன்னார்கள். தற்கொலையை அரசு ஒத்துக்கொண்டது டிசம்பர் ஜனவரி மாதத்திலே. இப்போது திடீரென்று ஒரு ஒப்புக்கொண்ட விஷயத்தை முற்றிலுமே இதில் 82 பேர் என்ற ஒரு எண்ணிக்கையை காட்டி இந்த 82 பேர் இறப்பு டிசீஸ்ன்னு தான் வார்த்தை போட்டிருக்காங்க. ரொம்ப அது கேவலமான ஒரு இதுவாக இருக்குது அணுகுமுறை. இயற்கையான தமிழ்நாட்டு மக்கள் தொகையிலே 40 விழுக்காடு விவசாய குடும்பங்கள். இதில் வெறும் 82 பேர் தான் இறந்துருக்காங்களா? இவங்க சொல்ற வார்த்தை டிசீஸ் இறந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய எண்ணிக்கையில் போடணும். சாதாரண பிறப்பு பதிவேட்டை எடுத்து கணக்கு போட சொல்லலாம். அந்த பீரியட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் டிசீஸ் தான். இவங்க காரணத்தை வேணா மாத்தி சொல்லலாம். அதையே ஒரு பொய்யாக சொல்லிவிட்டு அதிலும் 30 பேரை சொல்லி இதில் சொல்லப்படுகிற தற்கொலை சொல்லப்பட்டதாக ரிப்போர்ட்டட்லி சூசைட், தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. இப்படி சேஃபான வேடிங்கை போட்டது. இது ஒரு அவலமான நிலை. இதை ஏன் நம்ம அரசு செய்திருக்க கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால், கர்நாடக அரசும் சரி, மராட்டிய அரசும் சரி, தெலுங்கானா அரசும் சரி, இந்த விவசாயிகள் தற்கொலையை முறையாக எடுத்துக்காட்டி இதை மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு இது ஒரு சரியான ஆழமான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளிவோரம் என்று அதை பாசிட்டிவாக எடுத்து இதை எங்கள் துக்கம் இத்தகையது என்று சொல்லி நிதி வாங்க வேண்டும் அல்லது மத்திய அரசு முறையிட வேண்டும் என்று அவர்கள் கொள்கை எடுத்தார்கள். ஆனால் நம்முடைய அரசு ஏன் இப்படி எடுக்கிறது என்பது இந்த நேரத்திலும் கூட இது ஒரு தவறான அணுகுமுறையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை முதல்ல நாம் சொல்லியாக வேண்டும். இரண்டாவது, இப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனை சொல்லுகிற அரசு 32 மாவட்டங்களிலும் வறட்சி என்று அறிவித்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை உட்பட, வழக்கமாக சொல்றதுன்னா சென்னை தவிரம்பாங்க, சென்னை உட்பட 32 மாவட்டங்களும் வறட்சி என்று அறிவித்து விட்ட அரசு, இந்த வறட்சிக்காக எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறோம் என்ற அரசு, விவசாயிகள் துயர்களை ஒப்புக்கொண்ட அரசு, திடீரென்று இதில் எதுவுமே எல்லாம் இயற்கையான மரணங்கள், வயதான மரணங்கள், மாரடைப்பினால் ஏற்பட்ட மரணங்கள் இப்படி சொல்வது என்பது விவசாயிகளுடைய பிரச்சனை புரிந்து கொள்ளாதது போல் நடித்து இதை ஒரு கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. திரு சண்முகம், நீங்க 400 பேர் அளவுல விவசாயிகள் இருந்தார்கள், 300 விவசாயிகள் இருந்தார்கள்னு சொன்னீங்க. உங்களுடைய விவசாய சங்கங்கள் மிக தொடக்க காலத்திலேயே விவசாய தற்கொலை சம்பந்தமாக குரல் எழுப்ப தொடங்கினீங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, மத்திய அளவில் வட மாநிலத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது மத்திய அமைச்சர் ராதா மோகன் சிங் ஒரு முறை சொன்னார், குடும்ப பிரச்சனையினால, மற்ற பிரச்சனைகளால சாகிறது, காதல் தோல்வி, இப்படி பல பிரச்சனையினால இறந்து போறவங்கள கூட யாரெல்லாம் விவசாயம் இறந்தாங்களோ அவங்கெல்லாம் பயிர்க்கடன், வறட்சி, பஞ்சம், பயிர் கருகியது, இதனால மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்ற ஒரு போக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த தற்கொலைகள் அப்படின்னு விவசாய தற்கொலைன்னு சொல்ற எல்லாமே விவசாய பிரச்சனையினாலும் நடந்தது அல்ல, வேறு காரணங்களுக்காக இறந்து போவதையும் கூட அரசின் சலுகை கிடைக்கும், ஒரு நிவாரணம் கிடைக்கும்ன்றதுக்காக எல்லாவற்றையும் விவசாய தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு தரப்பு முன்வைத்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அரசும் ஏறத்தாழ அந்த கருத்து சொல்லுது. அப்படி மிகைப்படுத்துற தன்மை இருக்கா? இல்ல, 1-2 கேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ ஒரு 250 பேர் செத்துருக்காங்கன்னா அதில் ஒரு 10-20 பேர் இந்த இதோட இப்படி இப்போ அவங்க உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 1 வாரம் கழிச்சு செத்தவங்க கூட அதிர்ச்சியாளர் செத்தான்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்காக அதிர்ச்சியாளர் செத்தான்னு 1 வாரம் கழிச்சு செத்தவனை உட்பட. ஸோ அது எப்படி அவங்க அதிகமான பேர் ஜெயலலிதாவுக்காக செத்தாங்கன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணாங்களோ அதிமுக தரப்பு, அந்த மாதிரி இதுலேயும் சில மரணங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முற்றிலும் இப்போ 250 பேர்னா 250 பேருமே இப்படி தான்
அப்படின்ற முறையில் நம்ம சொல்ல முடியாது. 1-2 கேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது மாதிரி மொத்தமுமே அந்த மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுக்காக தான் இது. இப்போ அரசாங்கம் செஞ்சிருக்கிற வேலை என்பது முழு பூசணிக்காய் இலைச்சோற்றில் மறைக்கிற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றதை முதல்ல நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, அரசாங்கம் வந்து இப்போ மறைச்சின்றதை முதல்ல ஏற்றுக்கிட்டு இருக்காங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அரசாங்க ஆணையிலாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இல்லை அரசு ஆணையில் அப்படி போட்டுட்டு வறட்சி நிவாரணம் என்று அவர்கள் இதுவரைக்கும் வழங்கலை. இடுபொருள் நிவாரண உதவி என்று தான் விவசாயிகளுக்கு வழங்கியிருக்காங்க. வறட்சின்ற வார்த்தையை பயன்படுத்தலை. 2013 இல்ல வறட்சின்னு மத்திய அரசுக்கு பட்டியல் கொடுக்குறாங்கல்ல. தமிழ்நாடு இதுவரையிலும் தமிழ்நாடு அரசாங்கத்துல மழை குறைவா பெஞ்சிருக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அரசாணையில நிவாரணம் சம்பந்தமான அரசாணையை நீங்க பாத்தீங்கன்னா வறட்சி நிவாரணம் என்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. இடுபொருள் நிவாரண உதவி என்கிற முறையில தான் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒண்ணு. ரெண்டாவது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2013 ஒரு தடவை ஒரு 30% மழை என்பது குறைவா பெஞ்சது. அப்ப அதை விட்டு அவங்களும் வறட்சி நிவாரணம் வழங்கினாங்க. அவங்க வறட்சி நிவாரணம் தான் வழங்கினாங்க ஒன்று. ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி இல்லை. அப்போ 19 விவசாயிகள் மாண்டு போனார்கள். நாங்கள்லாம் பட்டியல் கொடுத்தோம். இந்த வறட்சியின் காரணமாக 19 விவசாயிகள் மரணம் அடைந்தார்கள் என்று நாங்கள் அப்போ பட்டியல் கொடுத்தோம். 13 பேருக்கு அரசாங்கம் வறட்சியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சட்டமன்றத்திலே பட்டியலை வாசித்து முதலமைச்சர் வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. இந்த முறை தான் முழுக்க வறட்சியின் காரணமாக மரணமே ஏற்படவில்லை என்று சொல்லி முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற காரியத்தில் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு பூரா விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. இல்ல அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில போய் தமிழக முதலமைச்சர் போராடி கொண்டிருந்த விவசாயிகளை சந்திச்ச போது கூட விவசாயிகள் நலன்ல இந்த அரசு பாதுகாக்கும், விவசாயிகளுடைய தோழன், இந்த அரசு விவசாயிகளுடைய பாதிப்புகளுக்கு வரும்போது அவங்களோட துணை நின்று அவங்க கவலைகளை போக்குவோம், அதுக்காக எல்லா முயற்சியும் எடுப்போம், உங்க பிரச்சனையை நாங்கள் மத்திய அரசிட்ட பேசுறோம், இப்படிலாம் சொன்னாங்க. ஆமா, இந்த அறிக்கையிலும் கூட நாங்கள் முன்னோடியான விஷயங்களை செய்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய அரசு தற்கொலை மரணம் அப்படின்னு வரும்போது அதை மறுக்கிறதுக்கு வேற ஒரு வலுவான காரணம் இருக்கக்கூடும். அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு வந்து அரசியல் காரணங்களுக்காக அதை பெருசு பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா? இல்ல, புதிதாக இனிமே வந்து பெருசு பண்றதுக்கு எதுவும் கிடையாது. கடந்த 6 மாத காலமாக விவசாயிகள் தற்கொலை பற்றி தமிழ்நாடு பூரா விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மட்டத்திலையும் விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு கடந்த 6 மாத காலமாக. அதனால புதுசா இனிமே பிரச்சனையை எழுப்பிடுவாங்க அப்படின்ற இது வந்து அப்படி ஆளுங்கட்சி ஆளும் தரப்பு அல்லது அரசு வந்து அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, வறட்சியின் காரணமாக இல்லைன்னா இவ்வளவு நாளா இல்லாத தற்கொலைகள் இப்ப ஏன் திடீர்னு 300 பேர் சாகுறாங்க இந்த 6 மாசத்துல மட்டும்? இல்ல, எப்போதும் நடக்கிற மரணங்கள் இப்ப நீங்க வந்து பயிர் கருங்கினதுனால மரணம்னு சொல்றீங்க. நாங்க வந்து இந்த 250 விவசாயிகள் 200 குடும்பத்துக்கு நேரடியா போயிருப்போங்க. 200 குடும்பத்துக்கு நேரடியா போயிருப்போம். அவங்க மனைவி அல்லது அவங்களுடைய உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட பூரா விசாரிக்கிறோம் என்ன காரணத்தினால இறந்து போனாரு. இப்ப அரசாங்கம் சொல்றதை பார்த்தா செத்து போன விவசாயியே எழுந்து வந்து நான் இந்த காரணத்தினால தான் செத்தேன் அப்படின்னு சொன்னார்களே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க போல் இருக்க. எப்படி விசாரிக்கிறது? ஆய்வுகளே இருக்கு. உறவினர்களை விசாரிக்கிறோம், பெற்ற மனைவி குழந்தைகளை விசாரிக்கிறோம், என்ன காரணத்துக்காக எந்த சூழ்நிலையில் அவர் இறந்து போனாருன்னு. அதை வெட்டி தான் இவர் வந்து விவசாய பிரச்சனைனால இறந்து போனாரா, வறட்சினாலையா, கடன்னாலையா, கடன் தொல்லையினாலையா, இப்ப உரிய எதிர்பார்த்த மகசூல் வராதனால செத்து போறாங்க. ஏன்னா மகசூல் வந்தா பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் ஒரு விவசாயி முடிவு பண்றாரு, மகசூல் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாம போது அந்த அதிர்ச்சியில் சாவுறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தனியார் கடன், தனியார்ட்ட வாங்கின கடனை உரிய காலத்தில் திருப்பி காரணங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம பேசலாம். நம்மோட திரு தனியரசு இருக்கிறார். திரு தனியரசு, தமிழக அரசை பொறுத்தவரையிலும் விவசாய பிரச்சனைக்காக தற்கொலை நடக்கல, வேற காரணங்களுக்காக உடல்நலக்குறைவு, வயது மூப்பு, மாரடைப்பு, நீண்டகால சிக்கல்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகள், இப்படியான விஷயங்களுக்கு இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் நாங்க உதவி செய்திருக்கிறோம், ஒரு விவசாய மரணம்னு நாங்க விட்டுறல, ஆனா அவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறோம்னு சொல்றத தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் கண்டிச்சிருக்கிறாங்க. இது விவசாயிகளுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு சமம். நீங்க வந்து தற்கொலைன்னு சொல்லியிருக்கணும், விவசாய பிரச்சனைக்காகத்தான் இறந்தார்கள்னு சொல்லியிருக்கணும். அதை மூடி மறைப்பது அநீதியானது, அவங்களுடைய சாவுக்கு வந்து நியாயம் சேர்க்காத ஒன்று அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. உங்க பதில் என்ன தனியரசு? இல்லை, இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் அல்லது உலகம் முழுக்கவே மனித உயிர்கள் வந்து எந்த வகையில் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை இழந்தாலும்
அது சக மனிதன் அதை வந்து நம்ம ஏற்கிறது இல்லை. அவங்க வந்து முழுமையாக எல்லா வகையான ஆற்றலோடு, மன நிறைவோடு, அமைதியோடு உலகம் முழுக்க பரவி வாழுகிற ஒட்டுமொத்த மானுட சமூகமுமே நீடித்து தன் ஆயுள் காலம் முழுக்க 100 ஆண்டு நல்லா வாழணும்னு தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அதில் குறிப்பாக தாய் தமிழ் நாட்டில் நம்முடைய உயிருக்குயிரான உழவர் பெருமக்களினுடைய உயிர் எந்த நிலையில் போனாலும், அது நோய்வாய்ப்பட்டு அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ எந்த நிலையிலையும் அவங்க வந்து இந்த மாதிரியான உயிரை இயற்கையாக இழந்தாலும், தற்கொலை செய்து கொண்டு இறந்தாலும், அது வந்து நம்ம 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 மனம் வேதனைப்பட வேண்டிய ஒன்று. அதில் அரசுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய சக சமூகத்திற்கு, ஆளுகிற கட்சிக்கு, எதிர்கட்சி அப்படின்னு பாகுபாடு பார்க்காம அந்த பாதிக்கப்பட்ட உயிரை இழப்பதற்கு அவன் மன சோர்வடைந்து தன் உயிரை இழக்கிற நிலைக்கு ஆளாக்கி இந்த சமூகம், குறிப்பாக அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்குதுங்கிறத நம்ம மாற்று கருத்து இல்லை. இப்போ உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு இந்த விவசாயிகளினுடைய உயிரிழப்புக்கு காரணம் வறட்சி இல்லை என்று சொன்ன அந்த கருத்து, அதில் நீங்கள் அவர் அந்த ஒற்றை வரியில் அதை முடித்திருக்கக்கூடாது. அந்த வறட்சியால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று சொல்கிறோம்ல, குடும்ப சூழ்நிலை எங்கிருந்து வருது? குடும்பம் ஒரு மனநிறைவில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இந்த குடும்பம் ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு தன் உயிரை இழக்கிற நிலைக்கு இந்த புறச்சூழல், அவனுடைய குடும்ப சூழல், இந்த சமூக சூழல், அரசியல் சூழல் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் அதுவும் இந்த வறட்சியின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது என்று அந்த அபிடவிட்டில் இவங்க ஒரு வரியை கூட சேர்த்திருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன ஏற்கனவே நம்முடைய நெறியாளர் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் மீது அக்கறையின்மையினால் விவசாயிகள் உயிரிழப்பு கூடுதலாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் இது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற பழி வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த அரசு அப்படி ஒரு தயக்கத்தோடு உச்சநீதிமன்றத்தில் அதை மறுத்தாலும், யதார்த்தத்தில் விவசாயிகளினுடைய இந்த விவசாய சமூகத்திற்கு எல்லா வகையான உதவிகளை செய்கிறதுல இது தாமதித்ததே இல்லை. இந்தியாவில் தான் வறட்சி நிவாரணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அரசு முதன்முறையாக வறட்சி நிவாரணத்தை வழங்கியது. இப்போ கூட வறட்சி நிவாரணமாக கிட்டத்தட்ட 2244 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அது மாதிரி கால்நடைகளுக்கு நம்ம எவ்வளவோ இப்போ பசு தீவனம், அடர் தீவனம், நாங்கள் கூட பல முகாம்களை அதை வழங்கியிருக்கேன். அதே மாதிரி பல விவசாயிகளின் கூட்டங்களை நான் பேசியிருக்கேன். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளராமல் இருக்கணும். இப்போ கொடுக்குற அரசு கொடுக்குற இந்த வறட்சி நிவாரணமோ, இந்த கால்நடைகளுக்கு தர இந்த இந்த நம்முடைய கடன் தள்ளுபடியோ அல்லது கூட்டுறவு வங்கிகளுடைய கடன் தள்ளுபடியோ விவசாயிகளுக்கு ஆறுதலாக சொல்லப்படுகிற இந்த எந்த உதவியும் நம்முடைய ஒட்டுமொத்த நம்முடைய விவசாய சமூகத்தை அது வந்து மனம் மகிழ செய்கிற சூழ்நிலையில் இல்லை. இயற்கையால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்டிருக்கிற இந்த வறட்சியை என் ஆர்வீர் விவசாய சமூகம் நம்ம தாங்கி நிற்கணும். இதை நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாதுன்னு நான் பல கூட்டங்களில் பேசிட்டு அந்த நலவு திட்டங்களை நான் தனிப்பட்ட அளவில் ஏற்படக்கூடிய மனிதர்களுடைய துயரத்துக்கு ஆறுதல் சொல்றதும் அந்த துயரத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கிறதுன்றது ஒரு நல்ல மனித பண்பு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதே போல அவங்க இடர்களை எவ்வளோ துன்பம் வந்தாலும் தைரியமாக நின்று போராடுங்க, ஒரு துயரமான முடிவுக்கு போயிடாதீங்கன்னு சொல்கிறதும் அவசியமான ஒன்று. ஆனால் அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் சொல்லிடுவாங்க அப்படின்றதற்காக உச்சநீதிமன்றத்தில் போய் உண்மைக்கு மாறாக சொல்கிறது அப்படின்றது நியாயமா? தமிழ்நாட்டில் ஒரு டெல்லிக்கு போய் இவ்வளவு விவசாயிகள் 40-50 நாட்கள் போராடி இந்த பிரச்சனையை தேசிய கவனத்தை ஈர்த்த பிறகும் வறட்சியினால் சாகலை, விவசாய பிரச்சனையினால் சாகலை அப்படின்னு ஒரு மாநில அரசு சொல்றதுன்றது சரியான ஒரு அணுகுமுறையா? இல்லை, அதில் தான் இப்போ நம்ம அரசு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே நம்ம மத்திய அரசாங்கத்திடம் இதே வறட்சி குறித்து தான் நம்ம மத்திய 39,565 கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த வறட்சிக்கு விவசாயிகளுடைய மனம் வேதனைப்படக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கு இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்றால் 39,565 கோடி ரூபாய் நம்ம மத்திய அரசாங்கத்திடம் கேட்டோம். ஆனால் மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுத்துருக்கு? வெறும் 1,748 கோடி ரூபாய் மட்டும் தந்துவிட்டு மத்திய அரசு விலகி கொண்டிருக்கிறது.
ஆனாலும் தன்னுடைய சொந்த நிதி வருவாயிலிருந்து சுமார் 2300 கோடி ரூபாயை நம்ம வறட்சி நிவாரணமாக கொடுத்துருக்குறோம். இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலையும் அது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வது, தற்கொலையோ அல்லது அந்த புற சூழல்களால், ஏற்கனவே சமூகம் சொன்ன மாதிரி தனியார் கடன்கள் பெற்று வருது, வங்கி கடன்கள், குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கையேறு நிலையில் இருக்கிறது. ஏற்பட்டிருக்கிற நம்முடைய நோயால் பாதிக்கப்பட்ட நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான நிதியுதவி பெற முடியாமல் இருக்கிற சூழல், திருமணம் போன்ற நிகழ்வுகளில் இயல்பாகவே விவசாய சமூகம் ஒரு மானத்தோடு மானம் காக்கிற சமூகம். அவங்க எப்படி உங்களுக்கு கணக்கு பார்க்காம உழைக்கிற ஒரு சமூகமா இருக்கிற மத்திய அரசாங்கம் ஒரு நிலை எடுத்திருக்கு. அந்த இப்ப இவங்க சொல்ற இந்த ஸ்டாண்டுன்றது மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறது மாதிரி ஆயிடாதா? இல்லை, அதுதான் நமக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஐஏஎஸ் நம்ம தனவேல் ஐயா சொன்னது தான் சரி. நம்ம இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் உயிரை மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு நிலைமை கடுமையாக இருக்கிறது. ஆகவே எங்களால் ஆன பொருளாதார மாநில அரசு தன்னுடைய தகுதிக்கு அளவுக்கு மீறி செலவு செஞ்சிட்டோம். மத்திய அரசாங்கத்திட்ட சுமார் 40,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனால் வெறும் மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு, மோடி அரசு வெறும் 1748 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது. இது தமிழ்நாட்டை, குறிப்பாக தமிழ்நாடு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை வஞ்சிப்பதாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் கோரிய 40,000 கோடி ரூபாயை விடுவிப்பதற்கு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஆணையிட வேண்டும் என்கின்ற கூட நம்முடைய வீட்டில் சொல்லியிருந்திருக்கலாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு. ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க நீங்கள் கௌரவம் பார்த்து கொண்டு அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய பழி சொல்லுக்க நம்ம ஆளாக நேரிடுமோ என்று கருதி விவசாயிகள் வறட்சியின் காரணமாக உயிரிழக்கவில்லை என்கின்ற இந்த நிலை எடுத்திருப்பது, அந்த நிலையை மாற்றுவதற்கு தான் நான் கூட இன்னைக்கு தொடர்பு கொண்டேன். அரசாங்கத்தில் நம்முடைய முதல்வரை, நம்முடைய விவசாயத்துறை அமைச்சரை கூட தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட நம்ம பிரமாண வாக்குமூலத்தில் நீங்கள் பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது என்பது நம்முடைய மாநில நலன்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுடைய நலன்களுக்கு நாம் கேட்டிருக்கிற நிவாரண நிதியை கேட்டிருப்பதுக்கு கூட இது நமக்கு சாதகமாக வழிவகுக்காதுங்கிற செய்தியை நான் இப்போ பதிவு பண்ண அரசுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கிறேன். அந்த நிலைப்பாட்டை மாற்றி விவசாயிகளுடைய நலன் காக்க நம்ம நிதி உதவி பெறுவதற்கு, அதே மாதிரி இப்ப பயிர் காப்பீட்டு திட்டமோ தொடர்ந்து பேசலாம் தனியார் இது மாதிரி உதவிகளையோ மாநில அரசு அது இது வறட்சியால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு இந்த மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு விட்டது என்று எந்த இடத்திலும் ஒரு அறிக்கையை தரவில்லை. இதில் கூட 21/2/2017 அன்று கூட வறட்சி நிவாரணமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படாமல் இடுபொருள் நிவாரண உதவித்தொகையாக தான் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே இவங்க மாவட்ட ஆட்சியர்கள், முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் அமைச்சர்களை அனுப்புனார். ஆய்வு செஞ்சாங்க. கலெக்டர்ஸ்ட்ட இத்தனை நாள்ல ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. வறட்சி இல்லாமலா ஆய்வு செய்தாங்க? வறட்சின்றது அவங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஆய்வு முடிஞ்சு போச்சு. 2 நாள்ல தமிழ்நாடு பூரா ஆய்வு முடிஞ்சு போச்சு. இதே 2013ஆம் ஆண்டு ஒரு பிஎஸ் சொன்ன மாதிரி 13ஆம் ஆண்டு இதே வறட்சி அன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது வறட்சியால். அன்றைக்கு 19 விவசாயிகள் தான் தற்கொலை செய்து கொண்டார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகங்களில் முற்றுகை போராட்டம் 3 நாட்கள் நடைபெற்றது. அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் உடல்நலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அன்றைய நிலையில் கூட விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம், இந்த அரசு விவசாயிகளை எப்படியாவது காப்பாற்றும், விவசாயிகளுக்கு தக்க நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று உறுதியான ஒரு உறுதிமொழியை ஊடகங்களிலும் செய்திகளும் சொன்னார்கள். அன்றைக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கினார்கள். சிறு விவசாயி, பெரு விவசாயி என்ற பாகுபாடு இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இழப்பீடு வழங்கப்பட்டது. அவர் ஜியோவிலேயே வறட்சி நிவாரணமாக வழங்கப்படுகின்றதாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வறட்சி நிவாரணம் என்ற ஒரு உத்தரவே இந்த எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும் 2 பேருமே சொல்லலை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 பருவங்களை விவசாயிகள் இழந்து விட்டார்கள். 2015, 16, 16, 2 பருவங்களும் விவசாயிகள் இழந்து விட்டார்கள். இந்த மாநில அரசு விவசாயிகள் தர வேண்டிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய இழப்பீட்டு தொகையை கூட இன்றைய வரை வழங்கவில்லை.
நானே 19/4/2017 அன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன். உடனடியாக விவசாயிகள் தற்கொலை தடுக்க வேண்டும் என்றால் இந்த நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று 23 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். 8 லட்சம் விவசாயிகளுக்கு அந்த தொகை போய் சேர வேண்டும். 460 கோடியில் 178 கோடி தமிழக அரசு தன்னுடைய பங்களிப்பை கட்டாமல் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக விவசாயிகளை இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி விவசாயிகளை காப்பாற்ற இந்த அரசு முயற்சி செய்கிறது? நியாயமாக கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை கொடுக்க முன்வராத இந்த அரசு விவசாயிகளை எப்படி காப்பாற்றும்? சரி, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். குறிப்பாக விவசாயிகள் துயரம் இருக்கு, ஆனால் அரசுகள் எடுத்த எடுப்பில் அதை ஏற்றுக்கொள்றதில்ல. தொடக்கத்திலே டினையல் மோடில் இல்லைன்னு மறுப்பாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் நிலைமை கையை மீறி போகிற போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் ஒத்த குரலில் பேசுகிறாங்க, எல்லா சங்கங்களும் விவசாய சங்கங்களும் ஒரே குரலில் பேசுகிறாங்க. அரசும் கூட ஒரு வரலாறு காணாத வறட்சி அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பு கூட சொன்னது. ஆனால் விவசாயிகள் தற்கொலை அப்படின்னு வரும்போது மட்டும் அவங்க வேறு குரலில் பேசுகிறாங்க. அதுக்கு பின்னாடி வேற ஏதேனும் முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒன்று சொல்கிறாரு. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நிலைப்பாடு வேற, டெல்லிக்கு போயிட்டு வந்து தன்னுடைய நிலைப்பாடு வேற. நீங்க அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இல்லை, விவசாயிகளுக்கான குற்றச்சாட்டு இது. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே தோழர் ஐயா கண்ணா அவர்களே அவர் இருந்த போராட்டம் நடத்திய இடத்துல இருந்து பேசினார். நான் விவசாயிகளுக்கு கவலைப்பட வேண்டாம், நாங்கள் விவசாயிகளை காப்பாற்றுறோம், விவசாயிகளுக்கு என்னால் முடிந்த அனைத்து செய்வோம்னு சொன்னார். அதே பிரதமர் அவர் பார்த்துட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் தற்கொலை நடக்கலை, நிவாரணம் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி கூட வறட்சி எங்கேயுமே இல்லை, குடிதண்ணி பிரச்சனை இல்லைங்கிறாரு. எந்த விதத்தில் எல்லாம் நியாயம்? டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, டெல்லி போயிட்டு வந்து ஒன்று பேசுகிறாங்க. சரி, நம்ம மக்கள்கிட்ட வந்து தானே பேசணும், இங்கே வந்து தானே பேசி ஆகணும். நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு டெல்லிக்கே எப்பவும் போயிட்டு இருக்க முடியாது. தனவேல், ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையாக இதை பார்த்தோம்னா விவசாயிகளுடைய தற்கொலை அல்லது மரணம், மாரடைப்பால் இறந்து போகிறது, இப்படியான விஷயங்கள் வரும்போது முதல்ல ஆந்திரா, விதர்பா இந்த 2 தான் மிக பெரும் சிக்கல்களாக இருந்தது. புண்டேல்கண்ட் 2014 தேசிய குற்ற ஆவண காப்பகம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு கேட்டகரியை, என்சிஆர்பி ஒரு கேட்டகரி அதில் வராங்க. ஒரு நாடு முழுவதும் எத்தனை விபத்தில் இறந்தவங்க எவ்வளோ பேர், அல்லது கொள்ளை அப்படின்னு ஒவ்வொன்றா போடுற மாதிரி விவசாயிகள் தற்கொலைன்னு ஒரு கேட்டகரியை அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, ஃபார்மர் சூசைட். அதில் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் இறந்தது அதிகம், விவசாய கூலி தொழிலாளர்களை விட அப்படின்ற புள்ளி விவரம் இருந்தது. மகாராஷ்டிரா அதிகம், அதற்கடுத்து மத்திய பிரதேசம் இருந்ததுன்ற புள்ளி விவரம்லாம் வருது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் விவசாய தற்கொலை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அவங்க குடும்பத்தார் சொல்கிறது, அல்லது விவசாய மரணம்னா அவங்க குடும்பத்தினர் சொல்லக்கூடிய கிளைம், அதுதான் ஒரே ஒரு ஆவணமாக இருக்கா, இல்லை தமிழக அரசு இதுக்கு வேறு ஏதேனும் மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, காவல்துறையோ அல்லது மற்றவர்களோ? அதாவது இந்த இது என்னன்னா, அரசினுடைய எழுதப்பட்ட கொள்கைக்கும் அவர்கள் நடைமுறையில் பின்படுத்தப்பட்ட போக்குக்கும் உள்ள முரண்பாடு தான் இதற்கு காரணம். இப்போ மகாராஷ்டிராவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ இந்த புள்ளி விவரங்களை மறைக்கிறதுனால நம்ம கௌரவம் போகுதுன்னு அவங்க நினைக்கிறதில்ல. எங்கெங்கே வளர்ச்சி இருக்கோ அதை மேலெடுத்து காட்டுறாங்க. இந்த புள்ளி விவரத்தை வச்சு இது நாங்கள் எப்படி பிரச்சனை அணுகிறோன்னு பதில் சொல்கிறாங்க. அந்த அரசியல் திண்மை தமிழ்நாட்டில் இல்லை. விவசாயிகள் தற்கொலையை ஏன் தடுக்கலன்னு கோர்ட் கேட்குறப்ப அப்போ கூட அதுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு நினைக்கிற போக்கு வரும் இல்லையா? வருது. அதுக்கு தான் என்னன்னா, தெளிவான ஆய்வுகள் இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவிலையும் பஞ்சாப்லையும் ஆந்திராவிலுமே பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசினுடைய மேற்பார்வையில் செய்யப்பட்ட ஆய்வுகளிலே முடிவுகள் என்ன சொல்ல, 3 முக்கிய காரணங்கள் விவசாயிகளுடைய தற்கொலைக்கு. முதல் காரணம், அதாவது பயிர் இழப்பு, பருவநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி வறட்சியினால பொய்த்து போவது, அது முக்கிய காரணம். அதற்கு அடுத்தது கடன் தொல்லை, 2வது காரணம். 3வது காரணம் குடும்ப பிரச்சனை. இந்த 3 கட்டாக டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1/3 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 35% பயிர் இழப்பினால் வரக்கூடிய பாதிப்பு, விவசாயம் பொய்த்து போவதனால வரக்கூடிய ஷாக். 2வது இந்த கடன் தொல்லை. 3வது குடும்பத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் இதை ஸ்டாட்டிஸ்டிஷியன் இதை 3ஆக பிரித்து ஒரு மாயை உண்டாக்குறாங்க. நீங்கள் ஆழமான விவசாயிகளுடைய வேளாண்மை விரிவாக்கம் பற்றி PhD பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் ஆய்வுகளில் நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயிரிழப்பு இந்த மாதிரி எதிர்பாராத நேச்சுரல் டிசாஸ்டர்,
பருவமழை பொய்ப்பதன் காரணமாகவோ இல்லை வெள்ளத்தின் காரணமாக வேறு பல காரணமாகவோ ஆதாரம் இழந்து பயிர்கள் பொய்த்து போகின்ற பொழுது விவசாயிகளுடைய அந்த ஆண்டினுடைய வருவாய் பொய்த்து போய் பெரிய ஷாக். இதன் காரணமாக கடன் தொல்லை, நீங்கள் கடன் தொல்லை வந்து தனி சப்ஜெக்டாக பிரிக்கக்கூடாது. அப்போ ரெண்டையும் பிரிக்கும் போது 65 முதல் 70% வந்து இந்த பயிரிழப்பும் கடன் தொல்லை சேர்ந்து ஒரு பெரிய பல்க்கு. குடும்ப பிரச்சனையில் பாதி பிரச்சனை இந்த கடன் தொல்லையினாலும் பயிரிழப்பினாலும் வர்றது தான். அதை சேர்த்துக்கிட்டா கிளியர் கட்டாக டீட்டெயில்டு அனாலிசிஸில் மொத்த விவசாயிகள் தற்கொலையில் 70 முதல் 75 விழுக்காடு இது வந்து பயிரிழப்பின் காரணமாக விவசாய காரணமாக பொய்த்து போவதன் காரணமாகத்தான் இது உண்மை. இதை நிரூபிக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் என்னென்னா 2013 NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் மத்திய அரசுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வில் இந்தியாவில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தினுடைய மாத வருவாய் 6426 ரூபா, அவங்க மாதம் செலவு செய்வது விவசாயத்துக்கு 6223, அவங்க கையில் மிச்சம் இருப்பது மாதத்துக்கு 200 ரூபா. ஒரு சாதாரண விவசாய குடும்பம் இந்தியாவில் அளவில் இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு இதில் வந்து கடன் ரீபேமெண்ட் கணக்கு சேர்க்கலை, தெளிவாக சொல்லியிருக்கான் அந்த ஆய்வில். இது கவர்மெண்ட்டும் மத்திய அரசினுடைய ஆய்வு. இப்படி இருக்கிற சாதாரண குடும்பத்தில் அவர்கள் சேமிப்பு என்பதற்கு வழி இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் 1991 வந்து உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் இந்த கொள்கையெல்லாம் எல்பிஜி கொள்கைகள் வந்த பிறகு விவசாயத்தில் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அரசினுடைய முதலீடுகள் தலைகீழாக போச்சு. 90க்கு முந்தைய காலகட்டம் வரை மொத்த விவசாய முதலீட்டில் 75 விழுக்காடு அரசு சார்ந்த முதலீடுகளும் தனியார் முதலீடுகள் 25 இருந்தது. இந்த 30 ஆண்டு காலத்தில் இப்போ 25% அரசு தன்னுடைய பங்கை குறைத்து கொண்டு தனியார் முதலீடு 75. இந்த தனியார் முதலீடு என்னன்னா லாபம் இல்லாததில் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ப்ராசஸிங் தான் செலவு பண்ணுவாங்களே தவிர அடிப்படை வேளாண்மைக்கு முதலீடு செய்ய மாட்டாங்க. இதை வந்து மத்திய அரசினுடைய பல ஆய்வுகள் வேளாண் துறையின் ஆய்வு தெளிவாக சொல்லி த கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் ட்விண்ட்லிங் டவுன் அப்படின்னு தெளிவாக மத்திய அரசு கையில் ரிப்போர்ட் இருக்குது. இது வந்து அரசினுடைய கொள்கையில் ஏற்பட்ட பிழை. இன்னொன்று என்னன்னா, இந்த இடுபொருட்களின் விலை 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது பல மடங்கு இருந்தது. ஆனால் விவசாயிகள் விளைபொருட்கள் விலை இதில் இப்போ நிறைய கூட்டங்கள் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் நான் இந்த அமர்வில் இருக்கிறதுக்கு நான் வந்து திருப்தி அடைகிற முக்கிய காரணம், இங்கே விவசாயிகளுடைய பிரச்சனை முழுமையாக புரிந்து கொண்டு சார்பில்லாதவருடைய விவாதத்துக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் அந்த கருத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, வருவாய் என்பதை பார்க்கறது விளைபொருளுக்கான விலையை வச்சு தான் விவசாயிகளுக்கு வருமானம் நிர்ணயிக்கப்படும். ஆனால் இந்த விளைபொருள் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆதார விலை என்ற கொள்கை நெடுங்காலமாக இருந்தும் இது அந்த ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. இதை கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கிறோம். மத்திய அரசு வந்து இது மாநில அரசினுடைய சப்ஜெக்ட், அரசியல் அமைப்பில் மாநிலத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லி மேலோட்டமாக கூட்டங்களில் தவிர்க்கிற நடைமுறையை ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டுதோறும் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்களே. ஆமா, அந்த எம்எஸ்பி கொள்கையை இப்ப நீங்க எடுத்தனா எம்எஸ் சாமிநாதனுடைய விவசாய வேளாண் கொள்கை அறிவிப்பில் முக்கியமான அவர் சொல்லியிருக்க பரிந்துரை என்னன்னா, விவசாயி தன்னுடைய பொருள் உற்பத்திக்கு ஆகிற அந்த தானியத்தினுடைய செலவை விட அதற்கு அரசு வழங்குகிற விலையோ அல்லது விற்பனை விலை வந்து 50 விழுக்காடு கூடுதலாக வச்சு பண்ணணும். நீங்கள் விவசாயம் தவிர மற்ற எல்லா தொழில்துறைகளும் தன்னுடைய உற்பத்தி பொருளுக்கு தான் விலையை நிர்ணயிக்கிறான். விவசாயி மட்டும்தான் யாருடைய தேவையில் வாங்குகிற அந்த அளவில் 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 80 ரூபாய்க்கு போடுற நிலைமையில் இருக்குது. 100 ரூபாய்க்கு உற்பத்தி அறுவடை செய்யாமலே வயலில் விடுறது. இப்போ கடந்த காலம் வரையில் அழுகும் பொருட்களான காய்கறிகள் மட்டும்தான் ரோட்டில் கொட்டப்பட்டது போராட்டத்தில். சமீபத்தில் உருளைக்கிழங்கே கொட்டியிருக்காங்க. உருளைக்கிழங்கு வந்து கோல்டு ஸ்டோரேஜில் 9 மாதம் வரைக்கும் வச்சுருக்காங்க யூபியில். அதுவே விலை இல்லாமல் கொட்டக்கூடிய அவலம் வந்திருக்கு. அப்போ உங்கள் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்னாச்சு? இந்த கொள்கையை அரசு பண்ணல. இதற்கு காரணம் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை மத்திய அரசினுடைய இருக்குது. இங்கே விவசாயிகளுக்கு விலை ஏதாவது ஆகுதுன்னா பொதுமக்களுக்கு விலை ஏறுதுன்னு சொல்லி விவசாயிகளை பனிஷ் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணி. அதனால வந்து உற்பத்தி அதிகமானாலும் பாதிக்கப்படுவது விவசாயி. இல்ல விலைவாசி ஏறிச்சுன்னு சொல்லி அரசாங்கத்தை ப்ளேம் பண்ணுவாங்கல்ல. நீங்க இதுதான் அரசுடைய கொள்கை சொல்றேன். இதே வந்து இப்போ வந்து விலை நிர்ணயம் வந்து 1970 பார்த்தீங்கன்னா ஒரு 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 குவிண்டால் நெல் வந்து 120 ரூபா, ஒரு டன் கரும்பு வந்து 120 ரூபா. அன்னைக்கு ஒரு 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 ஆசிரியரோட சம்பளம் வந்து 120 ரூபா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்பளம் வந்து 950 ரூபா தான், ஒரு வங்கி மேலாளரோட சம்பளம் 200 ரூபா. அப்படிதான் இருந்து அன்னைக்கு ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் 255 ரூபா. அன்னைக்கு 70 இருந்தது பாருங்க, இன்னைக்கு 2016 என்ன இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ ஒரு வித்தியாசம்.
கிட்டத்தட்ட ஒரு 200 பங்கு 300 பங்கு 400 பங்கு ஏறி போச்சு எல்லாம். ஆனா நீங்க சொல்ற அன்னைக்கு ஒரு பவுனோட புள்ளிவிவரத்துல விலையே என்ன வந்து 120 என்ன ரூபாய். சிக்கல்னா அன்னைக்கும் விவசாயிகள் சுபிச்சமா இல்லையே. இல்லையா, அன்னைக்கெல்லாம் வந்து நல்லா, அன்னைக்கு வந்து 1970 அன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையில தானே அதாவது இருந்தாங்க. 1970க்கு முன்னாடி தற்கொலை சாவுகள் கிடையாது, கடன் பிரச்சனைகள் கிடையாது, எந்த இலவசமும் நாங்க கேட்கல, எல்லாரும் நல்லா சௌரியமா தான் இருந்தாங்க, இலவசங்களே நாங்க கேட்கல. இன்னைக்கு மத்திய அரசு 40,000 கோடி அக்ரிகல்ச்சர் சப்சிடி இந்த பட்ஜெட்லயே இது பண்ணியிருக்காங்க. நாங்க கேட்கவே இல்லையே. நாங்க கேட்காத ஒரு சப்சிடி எதுக்காக எங்களுக்கு மானியம், நாங்க மானியம் கேட்காத ஒரு மானியத்தை எதுக்காக கொடுக்குறாங்க? அதாவது அந்த மானியம் வந்து தமிழகத்துக்கு 1000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வருது. 1000 கோடிக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த 1000 கோடியில ஒரு 10 கோடி கூட விவசாயி போய் அடையிறது இல்லை. முற்றிலுமாக மோசடி செய்யப்படுகிறது, ஊழல் செய்யப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்லேருந்து அந்த வேளாண் அதிகாரியிலேருந்து அந்த ஆளுங்கட்சி அத்தனை பேரும் பங்கு போடுறாங்க. இல்லை முதல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குறைந்தபட்ச விலை அரசு தீர்மானிச்சானா குறைந்தபட்ச விலை கிடைக்கிறதுலன்றது தான் பிரச்சனை. விலையை தீர்மானிக்கிற பொறுப்போடு அரசு வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிருது. இப்போ டெல்டா ரீஜனில் வந்து நெல் கொள்முதல் என்பது நடக்குது, அரசு கொள்முதல் நடக்கிறதுனால அரசாங்கம் தீர்மானித்த விலை என்பது அங்கே கிடைக்கும். ஆனால் இதர மாவட்டங்களில் கொள்முதல் ஏற்பாடு கிடையாது. அதே மாதிரி கரும்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டுறவு ஆலைகளில் அந்த விலை கிடைக்கும், தனியார் ஆலைகளில் அது கிடைக்கிறது. அதனால் அரசாங்கம் அறிவிச்சதுனாலே அந்த விலை பூரா எங்களுக்கு கிடைச்சிருன்றது சரியில்லை. அதுக்கு எந்த பொறுப்பையும் அரசு எடுத்துக்கிறது இல்லை. அறிவிக்கிறதோடு அவங்களுடைய பொறுப்பை இது பண்ணிக்கிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது நான் கேட்க விரும்புறது என்னென்னா, இப்போ முதலாளிகளுக்கு தொழில்துறைக்கு ஏராளமான சலுகைகளை அரசாங்கம் வாரி வழங்கி கொண்டிருக்கு. தண்ணீரை கொடுக்குது, மின்சாரத்தை கொடுக்குது, நிலத்தை கொடுக்குது, வரி தள்ளுபடி கொடுக்குது, சுங்க வரி கலால் வரி சலுகை கொடுக்குது, ஏராளமாக கொடுக்குது. விவசாயத்துக்கு என்ன கொடுக்குது? விவசாயத்துக்கு செய்கிறது பூராவுமே ஏதோ போனா போகுதுன்னு கருணை அடிப்படையில் செய்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிலேயே அரசாங்கம் செயல்படுது. ஏன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் மகாகவி பாரதி. நீங்கள் தொழிலை பார்க்குற மாதிரியே விவசாயத்தையும் பாருங்கள். ஏன் ஒரு கல்லில் வெண்ணெய் ஒரு கல்லில் சுண்ணாம்பு வைக்கிறீங்க? முதலாளிக்கு கொடுக்குற எல்லாமே விவசாயிக்கு கொடுங்க. இப்போ இந்த இந்திய நாட்டினுடைய மொத்த உற்பத்தி சேவை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கடந்த ஆண்டு 2015-16 20% விவசாயத்திலேருந்து தான் வந்திருக்கு. அது நாட்டினுடைய உற்பத்தியில் நாட்டினுடைய முன்னேற்றத்தில் எல்லாத்துலேயும் அது பங்கு வகிக்குதுல்ல. அதுக்குரிய நீங்கள் அதை செய்ய மாட்டேன்றீங்க. விவசாயிகள் தற்கொலை சார்ந்த பிரச்சனைக்கு திரும்ப வருவோம். ரைட்டு. இப்போ என்சிஆர்பி ஒரு புள்ளி விவரத்தை தருது. இப்போ திடீரென்று விவசாயிகள் இந்த என்சிஆர்பி இதுலேயே வந்து என்னன்னா விவசாய சங்க, நான் என்னோட கேள்வி முடிச்சேன். விவசாய சங்கங்கள் சொல்ற கிளைம் 400 விவசாயிகள் இறந்தார்கள், 300 பேர் இறந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு குடும்பத்தினர் சொல்லக்கூடிய கருத்து மட்டும்தான் ஆவணமாக இருக்கு. அதில் வந்து பல நேரங்கள் என்னன்னா, நிவாரணம் கிடைத்தால் போதும், இது இப்படி சொல்றதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறிய நிவாரணமாவது அரசாங்கத்திட்டிருந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனிதாபிமான எண்ணத்தில் பல நேரத்தில் அதை சொல்றாங்க. ஆனால் அது அப்படித்தான் பதிவு செய்யப்படுதா? இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முன்னோடியாக ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தை நாம் வச்சிருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நெருக்கடி பற்றி, விவசாயிகள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் பற்றி, இந்த துயரம் சாவு இதெல்லாம் நடக்கிறத பற்றி ஏதாவது ஆய்வுகள் செய்திருக்காங்களா? அதை பற்றின ஒரு கவனம் திரும்பி இருக்கா? இல்லை வேளாண் இல்லை பொதுவாக விவசாயிகள் தற்கொலை எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு அந்த இறந்த விவசாயியை ஜிஹெச் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது பண்ணாதான் அந்த தற்கொலைன்னு இவங்க ஏத்துக்கிறாங்க. அது வந்து விவசாயிகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ எந்த குடும்பத்திலையும் யாரும் ஏத்துக்கிறது இல்லை. அதனாலதான் இவங்க வந்து தற்கொலையை வந்து எப்படி வேணாலும் மறைக்கிறாங்க. இல்லை விவசாயம் இல்லை இப்போ கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலும் முதல்ல போலீஸ் வந்து இது விவசாய பிரச்சனையால் தற்கொலைன்னு கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கிறாங்க. முதல் விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல ஏற்றுக்கிறது இல்லை. அப்புறம் சாலை மறியல், பிணத்தோட மறியல் அது இதெல்லாம் பண்ண பிறகு கலெக்டர் மற்றவங்க யாராவது வந்து தலையிட்ட பிறகு அது இதனால் அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்ற முறையில் தான் சில மரணங்கள் வந்து அந்த மாதிரி எஃப்ஐஆர் என்பது போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் மட்டும் போடுறாங்களே தவிர அதுக்கப்புறம் அது வழக்கு நடந்து அது இதனால தான் அப்படின்ற முறையில் அவங்க வந்து முடிவுக்கு வரதில்லைன்றது ஒரு பிரச்சனை. இப்போ நான் வந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்த என்னுடைய மனைவி வந்து நான் செத்துலன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுதானே நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் விசாரணை புலன் விசாரணையெல்லாம் அப்புறம் பண்ணுங்கள். கம்ப்ளைண்டே ஏற்றுக்க மாட்டேன்றது என்ன நியாயம் இருக்கு? எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் மறியல் கிரியல் பண்ண பிறகு அப்புறம் ஏற்றுக்கிறாங்க. ஆர்டிஓ வராரு, மற்றவங்க வராங்க, தாசில்தார் வராங்க, மற்றவங்க வராங்க, இதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது வேற என்ன வயா மீடியா இருக்கு? நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிங்க.
பல இப்போ நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் 250 மரணங்களில் 200 வீட்டுக்கு நாங்கள் நேரடியாக போயிருக்கோங்க. சரி, வேளாண் பல்கலைக்கழகத்தை பற்றி கேட்டேன். வேளாண் பல்கலைக்கழகம் எந்த விதமான ஆய்வு மேற்கொள்ள, அவங்க விதை, உரம், உற்பத்தி, ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இதில் தான் அவங்க ஆய்வு செய்கிறாங்களே தவிர விவசாயிகளுடைய தற்கொலை சம்பந்தமாக எந்த விதமான ஆய்வுகளையும் இந்தியாவிலேயே முன்னோடியான ஒரு பல்கலைக்கழகம் அது. எந்த பல்கலைக்கழகங்களும் அல்ல. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒருவேளை அரசாங்கம் விவசாய தற்கொலையை பற்றியும் ஆய்வு பண்ணல, புதிய பயிர்கள் பற்றியும் ஆய்வு பண்ணல, புதிய நெல் உற்பத்தி, புதிய இதை பற்றி எதுவுமே ஆய்வு கடந்த 5 ஆண்டுகளாக ஆய்வு கிடையாது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு மத்திய அரசு நிதி உதவியை நிறுத்திவிட்டார்கள். தனிப்பட்ட ஆய்வாளர்கள் தான் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. எந்த பல்கலைக்கழகமும் விவசாயிகளுடைய தற்கொலை மரணங்கள் சம்பந்தமாக எந்த ஆய்வும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாதிரி எந்த பல்கலைக்கழகமும் பண்ணல. தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகமும் பண்ணல. தமிழ்நாட்டில் தான் பண்ணல, இந்திய அளவில் பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா இதெல்லாம் பல்கலைக்கழகங்கள் தான் பண்ணி. சமகாலத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி ஆய்வு பண்ணாம அவங்களுக்கு வேற என்ன? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த விவசாயிகளுடைய தற்கொலை பற்றி ஆய்வு பண்ணாததற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் கஸ் பண்ணி சொல்கிறேன்னா, கடந்த நவம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் முந்தைய அரசும் சரி கடந்த கால அரசும் சரி விவசாயிகள் தற்கொலை என்று பதிவு செய்ததே இல்லை. அதை பதிவு செய்தது விரும்பவில்லை. அப்போது அழுத்தமும் தரப்படவில்லை. கடந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் இந்த தடவை பிரச்சனை மிக அதிகம். 140 ஆண்டு கால வறட்சி என்ற பிரச்சனைலாம் வந்த பிறகு, வலுவாக ஊடகங்களும் முன்னெடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரசு ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தது. அந்த ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சதை திரும்ப பேக் அடிக்கிறாங்க. அதுதான் வருத்தமான சோகமான விஷயம். அதனால் இவங்களுடைய தமிழ்நாடு ரெக்கார்டில் விவசாயிகள் தற்கொலை என்ற பதிவுகளே இல்லாத மாதிரி தான் 2 அரசியல் தலைவர்களும் பார்த்துக்கிட்டாங்க. கடந்த நவம்பர் வரை ரெக்கார்டு பாருங்க இருக்காது. கிராமத்தில் அவருடைய ஆட்சியில் மக்கள் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் சுபிட்சமா இருந்தது. ஒரு போலியான கௌரவத்தை விரும்பினாங்க, அதுதான் உண்மை. ரெண்டாவது என்னன்னா, இப்போ அவர் சொன்னதை போல ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு தற்கொலை என்ற நிகழ்வை எந்த விவசாயி அதை வந்து பிரபலப்படுத்திக்க விரும்ப மாட்டாங்க. அவங்க அதை வெளியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் எதுக்கு அலையணும்னு சொல்லி பல தற்கொலைகள் வந்து பதிவாவதில்லை. இப்போ இந்த நிவாரணங்கள் கிடைக்கலாம் என்ற ஒரு காரணத்தில் சாதாரண நிலையில் இருக்கவங்களும் கொஞ்சம் கௌரவமான இருக்கவங்களாம் வந்து இதை இந்த சிக்கலுக்கு உட்பட்டு வெளிப்படுத்தணுன்ற இப்போ எழுச்சி வந்ததுனால இப்போ அது முன்னெடுத்து போகிறாங்க. அப்புறம் இந்த ஆண்டினுடைய பிரச்சனை வந்து 140 ஆண்டுகளில் இல்லாத பிரச்சனை என்ற பிறகு எல்லா தரப்புலையுமே இதை வந்து விவசாயிகளை பரிவோடு அணுக ஆரம்பித்தாங்க. ஆளும் தரப்பு மட்டும் அதை எதை கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏன் இதை எடுத்து பண்ணலைன்னா, இதுவரையில் அவங்களுக்கு ரெக்கார்டு இல்லை, அதனால் இதை எடுத்துக்கல. இப்போ மற்ற ஆய்வுகளில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை இப்போ சமீபத்தில் உருவாச்சு மாதிரி ஐசிஏஆர்னுடைய கிராண்ட் வந்து நிறுத்தப்பட்டு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு அறிகுறியை, அதாவது உலக அளவிலே செயல்படவே இல்லைன்னு தான் சொல்லணும். உலக அளவில் சில தவறான கொள்கை முடிவுகளால் இவங்க பண்ணினதுனால அவங்க விதிமுறைக்கு உட்படலைன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மறுசீரமைக்க முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பின்னடைவு ஏற்பட்டது வாஸ்தவம். ஆனால் வந்து இதை அரசியல் தெரிந்து ரெண்டாவது வந்து இந்த கடன் தொல்லைக்கு இன்னொரு முக்கிய காரணத்தை ஊடகங்களில் பேசும்பொழுதெல்லாம் இது மாநில அரசே பண்ணிவிடுங்க, உத்தரப்பிரதேசத்தில் மாநில அரசு பண்ணல, நீங்கள் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு மத்திய அரசு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், மொத்தம் இந்தியாவில் விவசாயிகளுடைய கடன் 12,60,000 கோடி. இந்த 12,66,000 கோடி 76% ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், எல்லாம் கவர்மெண்ட் பேங்க் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதில் நேஷனலைஸ் பேங்க் மெஜாரிட்டி. மீதி 11.5 விழுக்காடு இந்த கிராமிய வங்கிகள், ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இதுவும் அந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கில். இதை தவிர கூட்டுறவு வங்கிகளுடைய கடன் 1,58,000 கோடி இந்தியா முழுக்க. அது வெறும் 12.5% மட்டுமே. அப்போ இந்த 12.5% மட்டும் மாநில அரசுகள் தள்ளுபடி பண்ணுறதுனால இது வந்து 8ல் 1 பாகத்தை துயர் தான் தீர்க்கப்படுமே தவிர நியாயமாக மத்திய அரசு அதை தான் வந்து இவர் நீதியரசன் நாகமூர்த்தி சொல்லும்போது மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று சொன்ன காரணம். இதை மேலோட்டமாக மறைச்சிட்டு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் பவரில் பண்ணலன்னு நேஷனலைஸ்ட் பேங்க் சேர்ந்தாதான். ஆனால் இப்போ இதை ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லும்போது, இப்போ சொல்லும்போது விவசாய கடன் தள்ளுபடி வங்கி அதிகாரிகள் அவங்க வங்கியினுடைய கடன் சீர்மைக்காக அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அவங்க அது ஒரு வங்கி வணிகத்தோடு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசு இதை ரெண்டையும் பார்க்கிற பொழுது ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. இதே வந்து 2013 ரிசர்வ் பேங்கினுடைய டெப்டி கவர்னர் சக்கரவர்த்தி பாம்பேயில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, கடந்த 2 ஆண்டுகளில் 1,14,000 கோடி பெரிய துறைகளுக்கு பெரிய பண முதலைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்கள், அதில் 95 விழுக்காடு. இது வந்து ரைட் ஆஃப்னு நீங்கள் சொல்லி பண்ணீங்க. விவசாயிகளுக்கு அப்போ வந்து முந்தைய அரசு 60,000 கோடி தள்ளுபடி பண்ணதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க. இப்போ இதை சொல்கிறவங்க நீங்கள் வங்கி அந்த சீர்மை பற்றி ஏன் அதை சைலண்டாக போடுறீங்கன்னா, அதற்கு மத்திய அமைச்சர் அளித்த பதில் நிதியமைச்சர்னா அது டெக்னிக்கல் ரைட் ஆஃப், இது வந்து கடன் தள்ளுபடி. இது வார்த்தையில் தான் வித்தியாசமே தவிர
அங்கே போன பணமும் போனது தான். அதில் என்ன ஒரே ரிசர்வ் ரைட் டு ரெக்கவரின்னு இருக்குது, ஆனால் அது வராது. அதில் வந்ததுன்னா ஒரு 2% வரும், அவ்வளோதான். இதை சொல்லிக்கிட்டே கொஞ்சம் அப்படி மூடி மறைக்கிறாங்களே தவிர, இது ஓப்பனாக சொல்லிட்டு விவசாயிகளுக்கு பொதுவாக நாங்கள் என்ன செய்யலாம்னு மத்திய மாநில 2 அரசுகளும் உட்கார்ந்து தீர்மானிச்சாதான் இந்த பிரச்சனை. மாநில அரசுக்கிட்ட மட்டும் தலைமையை காட்டிவிடக்கூடாது. மத்திய அரசு எங்களுக்கு பொறுப்பில்லை. ஏன்னா கொள்கை வகுப்பது, விலைவாசிகள் கட்டுப்படுத்துவதெல்லாம் மத்திய அரசு கையில் இருக்குது. மாநில அரசு கையில் வேளாண்மை விரிவாக்கம் இருக்குது. அதனால் 2 அரசுகளும் பொறுப்பெடுத்துக்கிட்டு ஒரு நீண்ட கால தீர்வா, அதாவது உடனடி நிவாரணம் வழங்குவது, இறந்து போன சொத்து கொடுக்கறலாம் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் தான், நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இது நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு என்பது அதாவது இடுபொருளுக்கான விலையை கட்டுப்படுத்தி கொடுப்பதும், விளைபொருளுக்கு உரிய நியாயமான விலை. விவசாயி அதிக விலை கேட்கல, இவங்க சந்தை தானே தீர்மானிக்கின்றதான நிலைமை. நியாயமான விலை. பரிந்துரை அதற்கு எம்.எஸ். சாமிநாதனுடைய அந்த முக்கிய பரிந்துரை 50 விழுக்காடு அதை கூட்டி கொடுங்க போதும். இது பண்ணாலே விவசாயிகள். தனியரசு அவர்கள்ட்ட கேட்கணும், ஒரு விவசாயிகள் பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏராளமான கடந்த 6 மாதத்துல, நான் குறிப்பா 4 மாதத்துல வந்து அதிகமாக விவசாயிகள் பிரச்சனையை பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நடிகைகள் கூட இந்த பிரச்சனையில தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கிறப்ப அதுக்கு நாமளும் உதவணும்னு சொல்லி தனிப்பட்ட அளவில் உதவுறத செய்தியாக கூட நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய நெருக்கடியை முதல்ல ஒப்புக்கொண்டுட்டு இப்போ மறைக்கிறதன் மூலமாக அல்லது மூடி மறைக்க பார்க்கறதன் மூலமாக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் பொலிட்டிக்கலாகவே அது எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்து விடுவார்கள், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்க, இந்த ஆட்சியில் விவசாயிகள் ஏராளமாக இறந்துட்டாங்கன்னு சொல்லி கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்கன்றதுக்காக இது செஞ்சாலும், மக்கள்கிட்ட இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது வந்து மக்கள்கிட்ட இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படாதா திரு தனியரசு? இல்லையா, இப்ப அரசியல் காரணங்களுக்காக இப்ப உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு பிரணவான பதிவு பண்ணியிருந்தாலும் கூட, ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு விவசாயிகளினுடைய நலன் சார்ந்தே இயங்கக்கூடிய அரசு தான். இப்போ இயல்பாக நீ நூல் விலை ஏற்றோம்னா நெசவாளர்கள் கஞ்சி தொட்டி திறந்து நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி அப்படியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்துவோம். அரசியல் சூழலில் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். அதே மாதிரி விவசாயிகள் நலிவடைகிறது மட்டுமல்ல, பெருநிறுவனங்களே நலிவடைஞ்சிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் நீங்கள் நோக்கியா நிறுவனத்தை பார்த்தோம், கிங்ஃபிஷர் நிறுவனத்தை பார்த்தோம். பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கூட அது ஏதாவது சூழலில் அது தன்னுடைய சந்தை மதிப்பை இழந்து அதில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள், நிறுவன உரிமையாளர்கள், மேலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பல துறைகளில் இப்போ சிறு குறு தொழிலில் நாம் பாதிக்கப்பட்டு அதில் கூட சில பேர் கடன்பட்டு இறந்ததை பார்த்தோம். சில நகைக்கடை தொழிலாளர்கள், நகைக்கடை முதலாளிகள் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டு நம்ம இறந்ததை பார்த்தோம். திரைப்பட முதலாளிகள் இறந்ததை பார்த்தோம். ஆனால் விவசாய சமூகம் இவ்வளவு காலமாக நீங்கள் ஏற்கனவே நம்ம கிரித்தரன் அண்ணன் சமூகம் அண்ணன் நம்ம இவங்க தனவேலையார் சொன்ன மாதிரி விவசாயிகள் மத்தியில் இது மாதிரியான மரணங்கள் குறித்து இப்படி ஒரு விழிப்புணர்வு நம்ம இப்போ தான் வந்திருக்கு. குறிப்பாக இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த பிரமாண பத்திரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இவங்க சொன்ன தகவலை ஒட்டி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான காட்சி ஊடகமாக இருக்கிற நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்து விவாதம் பண்ணிக்கிறதே நம்ம ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்தான். இப்போ ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் 300 பேர் 400 பேர் இறந்ததாக நம்ம சொல்கிறோம். அரசினுடைய கணக்குப்படி உச்சநீதிமன்றத்தில் 82 பேர் கணக்கு சொல்லியிருக்காங்க. 82 பேர் இல்லை, ஒரு விவசாயியோட இனிமேலாவது நம்ம உயிர் இழக்காமல் பாதுகாக்கிற பொறுப்பு எங்களை மத்திய மாநில அரசுக்கு உண்டு. தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசு நம்ம எல்லாரும் போராடுவோம். இப்போ ஐயா கண்ணன் தலைமையில் 40 நாட்களுக்கு மேலே போராடி விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு கூட நம்முடைய பிரதம அமைச்சர் மோடி சந்திக்க மறுக்கிற சூழலையும் பார்த்தோம். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி தமிழ்நாடு அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு விவசாயிகளுக்காக வறட்சி நிவாரணம், இழப்பீட்டு தொகை 3 லட்சம் கொடுத்துருக்கு. இன்னும் இழப்பீட்டு தொகை தருவோம். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை ஒரு வரியில. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கடன் தள்ளுபடி இல்லைன்னாலும் நான் கேட்டுக்க விரும்புறது என்னன்னா, கெடுபிடி கடன் வசூல், ஜப்தி, இதை முதல்ல நிறுத்தணும். இவ்வளவு கொடூரமான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில போய் கெடுபிடி வசூல் பண்றது, ஜப்தி பண்றது, இதனால தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கின பல விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட விவரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்ல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கி வங்கி அதிகாரிகளுடைய தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அதனால் நான் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்க விரும்புறது, இந்த வறட்சியின் காரணமாக கெடுபிடி கடன் வசூல் ஜப்தி செய்யக்கூடாது என்கிற உத்தரவை இப்போ வெளியிட்டாவே பெரிய நிம்மதியாக இருக்கும். நன்றி. கடந்த காலத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்கள் கவனத்துக்கு வராமல் இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செஞ்சுட்டாங்க,
நாங்கள் அந்த அஃபிடவிட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தமிழ்நாட்டிலே பலது நடந்திருக்கு. ராமர் பாலம் பிரச்சனை, சேது கால்வாய் பிரச்சனை அப்படி வந்தபோது, சேது சமுத்திர திட்டம் வந்தபோது அந்த பாலம் என்ன, அது ஆதம் பாலமா, இயற்கையாக உருவானதா, மனிதன் உருவாக்குனதான்னு வந்தப்ப அந்த அரசு செய்ததை பின்வாங்கினாங்க. இப்போ அப்படியான ஒன்று அதற்கு பிறகு கச்சத்தீவில் கூட மத்திய அரசு தாக்கல் செய்த அஃபிடவிட்டை பின்வாங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த இதில் தமிழக அரசு கௌரவ பிரச்சனையாக கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் அதே பிரச்சனையோடு தொடர்றாங்களா அல்லது இறங்கி வர்றாங்களான்னு பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.